நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். சென்னையில் குடியரசு தின கொண்டாட்டம். தேசிய கொடியேற்றி கவர்னர் மரியாதை. நாடு முழுவதும் 76வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழா நடக்கிறது. காலை 8 மணிக்கு முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தேசிய கொடியை கவர்னர் RN ரவி ஏற்றுகிறார். தொடர்ந்து ராணுவம், கடற்படை, விமானப்படை, கடலோர காவல்படை, தமிழக காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் உள்ளிட்டோரின் அணிவகுப்பு நடக்கிறது. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், மத நல்லிணக்கத்துக்கான கோட்டை அமீர் பதக்கம், திருத்திய நெல் சாகுபடிக்கான விருதுகள், மதுவிலக்கு தொடர்பான காந்தியடிகள் பதக்கங்கள், சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்குகிறார். குடியரசு தின நிகழ்ச்சிகளை மக்கள் நின்று பார்க்க சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விழாவை முன்னிட்டு 10,000 போலீசார் கண்காணிப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீடித்த சிறந்த நிர்வாகத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை. ஜனாதிபதி முர்மு விருப்பம். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு ரேடியோவில் உரையாற்றினார். பல ஆண்டுகளாக காலனி ஆதிக்க மனநிலையில் இருந்து வரும் நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சிகள் சமீப காலமாக அதிக அளவில் நடக்கின்றன. அதில் ஒன்றாகத்தான் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்த 3 கிரிமினல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற சீர்திருத்தங்களை செய்ய தீவிரமான உறுதியான தொலைநோக்கு பார்வை தேவை. இந்த வரிசையில் நாட்டின் தேர்தல் முறையில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை முக்கியமானது. இது சிறந்த நிர்வாகத்தை மாற்றி அமைக்கும். நீடித்த சிறந்த நிர்வாகம் கொள்கை நடவடிக்கைகள் முடங்குவதை தடுப்பது, ஆதாரங்கள் வீணாவதை தடுப்பது, மாநிலங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படுத்துவதை தடுப்பதையும் உறுதி செய்யும். நாடு சுதந்திரமடைந்த போது நாட்டில் கடுமையான வறுமை, பட்டினி இருந்தது. ஆனால் நாம் நம் மீது வைத்திருந்த நம்பிக்கையால் வளர்ச்சியை உறுதி செய்தோம். விவசாயிகள், தொழிலாளர்கள் என ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை அளித்தனர். இப்போது உலகின் மிக பெரும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளோம். இந்த வளர்ச்சியை எட்ட நமக்கு அரசியலமைப்பு உதவியுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய, அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும், அனைவரின் வளர்ச்சியையும் கொள்கையாக கொண்டு இந்த அரசு செயல்படுகிறது. ஒரு நாட்டின் வரலாற்றில் 75 ஆண்டுகள் என்பது கண் அசைக்கும் காலத்தை போன்றது என்று கூறுவர். ஆனால் இந்த 75 ஆண்டுகளை உலக அரங்கில் நமது இடத்தை உறுதி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி முர்மு கூறினார். தல அஜித்துக்கு பத்மபூஷன் விருது லிஸ்டில் வேறு யார் யார்? மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு. கலை, இலக்கியம், சுகாதாரம், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு பத்ம விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவிக்கிறது. இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை இப்போது அறிவித்துள்ளது. 7 பேருக்கு பத்மபூஷன், 19 பேருக்கு பத்ம விபூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ என மொத்தம் 139 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து நடிகர் அஜித்குமார், சோபனா சந்திரகுமார், நல்லி குப்புசாமி செட்டி ஆகியோருக்கு கலைப்பிரிவில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்மஸ்ரீ விருது பெறுபவர்களில் தமிழகத்தை சேர்ந்த 9 பேர் இடம்பெற்றுள்ளனர். தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் லட்சுமிபதிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரரும் சுழல் ஜாம்பவானுமாகிய அஸ்வின் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். இவர்கள் தவிர சமையல் கலைஞர் செஃப் தாமோதரன், குருவாயூர் துரை, சீனி விஸ்வநாதன், RG சந்திரமோகன், ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி, வேலு ஆசான், புரிசை கண்ணப்ப சம்பந்தன் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்மஸ்ரீ விருது பெறும் தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் லட்சுமிபதி தினமலர் நிறுவனர் TV ராமசுப்பையரின் 3வது மகன். கல்வி, இலக்கியம், பத்திரிகை துறையில் அவர் ஆற்றிய சேவைக்காக இந்த விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மதுரையில் கல்வி நிலையங்களை தொடங்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் தரமான கல்வி கற்க உதவியவர் லட்சுமிபதி. PTI செய்தி நிறுவனம், இந்திய நாளிதழ் சங்கம், இந்திய மொழி நாளிதழ் கூட்டமைப்பு, நாளிதழ் விற்பனை தணிக்கை அமைப்பு ஆகியவற்றின் தலைவர் பொறுப்பில் பணியாற்றியுள்ளார். பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் உறுப்பினராகவும் இருந்தார். சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறக்கட்டளை நிறுவி SLCS அறிவியல் கல்லூரி,
RS பள்ளி, RL இன்ஸ்டிடியூட் ஆஃப் நாட்டிக்கல் சயின்ஸ் கல்லூரி ஆகியவற்றை துவக்கினார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகமும் கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் லட்சுமிபதிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தன. மதுரை காமராஜ் பல்கலைக்கழக சிண்டிகேட்டில் கவர்னரின் பிரதிநிதியாகவும் லட்சுமிபதி பணியாற்றினார். கவர்னர் தேநீர் விருந்து தமிழக அரசு புறக்கணிப்பு. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் கவர்னர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இதில் தமிழக முதல்வர், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், MP, MLAக்கள், ஹைகோர்ட் நீதிபதிகள், மூத்த IAS, IPS அதிகாரிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான குடியரசு தின விழா தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கவர்னர் மாளிகையில் இருந்து அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டன. இந்நிலையில் கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசுக்கு எதிராக கவர்னர் செயல்படுவதை கண்டித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் அளிக்கும் விருந்தில் திமுக சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கவர்னரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. UGC விதிகளுக்கு எதிராக திமுக சார்பில் டெல்லியில் போராட்டம். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை காரப்பாக்கத்தில் மொழிப்பு தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார். தமிழ் சமூகம் மேல ஆரிய மொழியை நேரடியாக திணிக்க முடியலன்னு பள்ளிகள் மூலமா, பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க நினைக்கிறாங்க. மாநில அரசு நிதியால, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பால உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் ஆள் நியமிப்பாரா? நான் கேட்க விரும்பும்போது, உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது? அண்மையில UGC வரைவு நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை திரும்ப பெறணும்னு நாட்டிலே முதல் முறையா நாம தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம். மாண்புமிகு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதோட தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். நாம நிறைவேற்றின மாதிரி உங்க மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். தமிழ்நாடு வானோக்கி வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு இந்த வளர்ச்சியை பல்வேறு ஆளுகை சக்திகள் விரும்பல. இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க, கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க, இந்தி மொழிய எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க, நிதியை தர மறுக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல், பொருளாதார, சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாம போராடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்து IIT, IIM பயிற்சி மொழியா இந்தி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது. ஆக மொழிப்போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைந்தால் நம்முடைய அடையாளம் போயிடும், அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம். தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும். இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும். கழகம் உருவாக்கி ஆட்சியை காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்கள மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவனின் சார்பில்
தலைநகர் டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழி போரில் ஈடுபட்டு இந்து பேசாத மாநிலங்களுடைய மொழிகள் எல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவரணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. ராகுலின் வெள்ளை புரட்சி பாரம்பரியத்திற்கு குட் பை. தமிழக அரசியல்வாதிகள் வெள்ளை வேட்டி சட்டையும் வடமாநில அரசியல்வாதிகள் வெள்ளை குர்தாவும் அணிவதுதான் வழக்கம். தற்போது எல்லாமே மாறி வருகிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலம் வரை திமுகவில் தொடர்ந்த வேட்டி சட்டை கலாச்சாரம் மெதுவாக மாற துவங்கியுள்ளது. தற்போது முதல்வரும் துணை முதல்வரும் பேண்ட் ஷர்ட் அணிந்துதான் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். காங்கிரசிலும் இதே மாற்றம் துவங்கிவிட்டது. காங்கிரசார் அணியும் பாரம்பரிய உடையை ராகுல் மாற்றிவிட்டார். டி ஷர்ட் அணிந்துதான் பார்லிமெண்ட்டுக்கே வருகிறார். இதை பாஜக கிண்டல் செய்தாலும் அது குறித்து அவர் கவலைப்படவில்லை. வெள்ளை டி ஷர்ட் அணிய வேண்டுமென கட்சியினருக்கும் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு வெள்ளை புரட்சி என பெயரும் வைத்துவிட்டார். பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் வெள்ளை டி ஷர்ட்டில் தான் வரவேண்டும் என ராகுல் சொல்லிவிட்டாராம். காங்கிரஸ் என்றாலே காதி உடை, வெள்ளை குல்லா என காந்தி காலத்திலிருந்து இருந்து வந்தது. இந்த பாரம்பரியத்திற்கு ராகுல் குட் பை சொல்லிவிட்டார். உலகின் உயரமான செனாப் பாலத்தை கடந்த வந்தே பாரத் முதல் சோதனை வெற்றி. நாட்டின் மற்ற பகுதிகளுடன் ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு வரை மட்டுமே இப்போது ரயில் சேவை உள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கையும் இணைக்க உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தின் கீழ் 272 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்கும் பணி நீண்ட காலமாக நடந்தது. இதில் செனாப் நதியில் பிரம்மாண்டமான இரும்பு ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான ரயில் பாலம் என்ற பெருமை பெற்றுள்ள இது பொறியியல் துறையின் அதிசயமாகவும் போற்றப்படுகிறது. செனாப் நதிக்கு மேலே 1178 அடி உயரத்தில் மொத்தம் 4314 அடி நீளத்துக்கு இந்த ரயில் மேம்பாலம் அமைந்துள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கை இணைக்கும் இந்த புதிய ரயில் பாதையில் கடந்த சில மாதங்களில் 6 முறை ரயில்கள் இயக்கி சோதனை நடத்தியுள்ளனர். இதில் அஞ்சுகாத் எனும் நாட்டின் முதல் இரும்பு கம்பிகளால் நிறுத்தப்பட்டுள்ள தொங்கு ரயில் பாலமும் அடங்கும். இந்த நிலையில் ஜம்முவின் காத்ராவில் இருந்து காஷ்மீர் பள்ளத்தாக்கின் ஸ்ரீநகர் ரயில் நிலையம் வரை நேற்று வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. காலை 11:30க்கு ஸ்ரீநகர் வந்த ரயிலுக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சிறிது நேரம் அங்கு நின்ற ரயில் பாரமுல்லா வரையிலான தன் சோதனை பயணத்தை முடித்தது. வந்தே பாரத் ரயிலின் முதல் சோதனையே வெற்றிகரமாக நடந்துள்ளதால் இந்த ரயில் பாதையில் ரயில் சேவையை துவக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. காத்ராவில் இருந்து பாரமுல்லா வரையிலான ரயில் சேவையை பிரதமர் மோடி விரைவில் துவக்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் உறைபனி காலத்திலும் எந்த சிக்கலும் இல்லாமல் பயணிக்கும் வகையில் கூடுதல் வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதிக்கு நெஞ்சுவலி, ஆஞ்சியோ சிகிச்சைக்காக அட்மிட். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சென்னை செல்வதற்காக புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி ஏர்போர்ட் வந்தார். அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனடியாக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு இதயத்தில் அடைப்பு இருப்பதாக கூறி ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி மருத்துவமனையில் ஓய்வில் உள்ளார். தகவலறிந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அமைச்சர் ரகுபதியை சந்தித்து நலம் விசாரித்தார்.